ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் நமஸ்தே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாட் 14 அதாவது பாடம் 14 மைம் கல் ஜாவுங்கா அப்படிங்கிற பாடத்த பார்க்க போறோம். மைம்னா நானு, கல்லுன்னா நாளைக்கு, ஜாவுங்கா அப்படின்றதுனால இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் ஜாவுங்கா போவேன் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு போவேன். எங்க போவாங்க அப்படிங்கிறத பாடத்த பார்த்து படிக்கலாம். நவீன் ஹிந்தி பரீட்சை புக்ல இருக்கக்கூடிய 14வது பாடத்த பார்த்துட்டு இருக்கோம். இங்க நிறைய விலங்குகளுடைய படங்கள் குடுத்துருக்காங்க. ஷேர் அப்படின்னா சிங்கம், பாக் அப்படின்னா புலி, சீதா அப்படின்னா உங்களுக்கு சீதா சிறுத்தை தெரியும் இல்லைங்களா? பாலு கரடி, ஹாத்தி யானை, ஊண்ட்னா ஒட்டகம். அந்த சந்திரபிந்து இருக்கனால சவுண்ட் சேர்த்து சொல்லணும். ஊண்ட், சியார், கைண்டா, கங்காரு, ஹிரன், கர்கோஷ், பந்தர், மோர், தோதா. ஸோ இப்போ இந்த விலங்குகளுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்றீங்க, இந்த தமிழ் ஆங்கிலத்துல இதனோட பொருள் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு வாட்டி வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு பாடம் படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இங்க இருக்கிற வார்த்தைகளுக்கான பொருள் முதல்ல படிச்சிடலாம். ஷப்தார்த் அப்படின்னா வார்த்தையின் பொருள். கல் கல் அப்படின்னா நாளை டுமாரோ. சிடியாகர் மிருக காட்சி சாலை ஜூ. நானி பாட்டி கிராண்ட் மதர். ஜான்வர் விலங்கு அனிமல். பக்ஷி பறவை பேர்டு. ஷேர் சிங்கம் லயன். பாக் புலி டைகர். கூங்கார் கூங்கார் அப்படின்னா கொடிய குரூயல்னு அர்த்தம். டர் பயம் ஃபியர். பிஞ்சுரா கூண்டு கேஜ். சீதா சிறுத்தை லெப்பர்டு. அதுக்கப்புறம் பாலு கரடி பியர். சியார் நரி ஜாக்கல். அதுக்கப்புறம் லோம்டி குள்ளநரி ஃபாக்ஸ். பேடியா ஓநாய் உல்ஃப். கைண்டா காண்டா மிருகம் ரைனோசரஸ். அந்த மேல புள்ளி இருக்கிறதுனால கைன் சவுண்ட் சேர்த்து சொல்லணும். கைண்டா. ஊண்ட் ஒட்டகம் கேமல். ஹாத்தி யானை எலஃபண்ட். ஹிரன் மான் டீர். கஃப் கர்கோஷ் முயல் ராபிட். பந்தர் குரங்கு. புள்ளி இருக்கு இல்லையா, அதை இன்னும் சேர்த்து படிக்கணும். பந்தர் குரங்கு மங்கி. கிஸ்ம சா பாதி இருக்கிறதுனால இஸ்ஸு மா படிக்கிறோம். கிஸ்ம விதம் கைண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, விதவிதமா. அந்த மாதிரி கிஸ்மனா கைண்ட் விதம். மோர் மோர்னா மயில். பீகாக் அதேதான். விதேஷி வெளிநாட்டு ஃபாரின். சோனா தூங்குதல் டு ஸ்லீப். இந்த இடத்துல இந்த பாடத்துல சோனாக்கு என்ன பொருள் வருதுன்னா தூங்குறதுன்னு வருது. சுபஹ சுபஹனா காலை மார்னிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுல இருக்க சப்தார்த்தம். இப்ப சப்தார்த்தம் படிச்சுட்டு உங்களுக்கு பாடம் படிக்கும்போது என்னன்னா வார்த்தைகளுக்கான பொருள் நமக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? இங்க வந்து 2 பேர் பேசுற மாரி நம்ம எப்படி 10வது பாடத்துல இந்த ராதா ஒரு அம்மா 2 பேரும் பேசுற மாரி இருந்ததோ, இதுல அப்பாவும் சேகரும் பேசுற மாரியான பாடம். பிதாஜி பேசுறாரு, சேகர் பேசுறான். ஃபர்ஸ்ட் பிதாஜி. சேகர் தும் கல் மேரே சாத் சலோகே. சேகர் நீ நாளைக்கு என் கூட வரியா அப்படின்னு கேக்குறாரு. தும் ஷேகர்னு கூப்பிடுறாரு. தும்னா நீ, கல்னா நாளை, மேரே சாத் என் உடன், சலோகே என் கூட வருவியா. பிதாஜி கல் ஆப் கஹா ஜாயேங்கி. ஷேகர் கேக்குறான். பிதாஜினா அப்பா, கல் நாளை, ஆப் நீங்கள், கஹாங் எங்கு, ஜாயேங்கே எங்கு போகிறீர்கள். அப்பா சொல்றாரு, மைம் சிடியாகர் ஜாவுங்கா. நான் வந்து எங்க போறேன், சிடியாகர் போறேன். சிடியாகர்னா மிருககாட்சி சாலை போவேன். அதாவது ஃபியூச்சர் டென்ஸ் நாளைக்கு போவேன் அப்படிங்கிறாரு. ஷேகர் சொல்றான், தப் மைம் ஆப்கே சாத் ஜரூர் சலுங்கா. அப்ப நான் உங்க கூட கண்டிப்பா வருவேன். जरूरना अवश्यम चलूंगा வருவேன். क्या हम माताजी और बहन चित्रा को भी ले चलेंगे. तब तो அப்படி என்றால் மைம் ஆப்கே சாத் நான் உங்களுடன். ஆப்கேனா உங்கள், சாத்னா உடன். ஓகேங்களா? ஜரூர் செல்லுங்க அவசியம் வருவேன் அப்படின்றாங்க இல்லையா. கூட என்ன சொல்றான், ஹம் நாளை. இப்ப கியானா என்ன அப்படின்னு கேட்டுட்டு என்ன, ஹம் நாம, மாதாஜி அவுர் பெஹன் அதாவது அம்மாவும் மற்றும் அக்கா சகோதரின்னு வச்சுக்கலாம். ஏன்னா பெரிய அக்காவா இல்ல தங்கையான்னு சொல்லல, அதனால சகோதரின்னு போட்டிருக்காங்க. அம்மாவும் சகோதரி சித்ராவையும் கூட கூட்டிட்டு போறோமா அப்படின்னு கேக்குறான். சித்ரா கோபி லே சலேங்கே அழைத்து கூட கூட்டிட்டு போகிறோமா அப்படின்னு கேக்குறான். அப்பா சொல்றாரு, நஹி வே தோனோ நானி கே கர். நானி கே கர் அப்படின்னா நானி வந்து அம்மாவுடைய அம்மாவை நானின்னு சொல்லுவாங்க. அம்மாவோட அம்மானா பாட்டி இல்லையா, அம்மம்மா வீட்டுக்கு போறாங்க. நஹி இல்லை, வே தோனோ அவர்கள் இருவரும், நானி கே கர் ஜாயேங்கி அவங்க 2 பேரும் அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு போறாங்க, அதாவது பாட்டி வீட்டுக்கு. ஷேகர் சொல்றான், அச்சா ஹம் வஹா கைசே ஜாயேங்கே. அச்சானா நல்லது. ஹம் வஹா நாம அங்கு, கைசே எப்படி, ஜாயேங்கே எப்படி போவோம். அப்பா சொல்றாரு, பிதாஜி சொல்றாரு, ஹம் தோ ஹி லோக் ஹைனா. நாம் தோஹி 2 பேர் மட்டும்தானே, 2 பேர் மட்டும்தானே இருக்கிறோம். லோக்னா பீப்புள், ஹைனா இருக்கிறோம் இல்லையா, நம்ம 2 பேர் தானே இருக்கோம். அதனால இஸ்லியே மோட்டார் சைக்கிள் சே ஜாயேங்கே. அதனால நம்ம எப்படி போகலாம் அப்படின்னா மோட்டார் சைக்கிள்னா ஸ்கூட்டர் சொல்லுவோம், பைக் சொல்லுவோம் இல்லைங்களா, மோட்டார் வண்டி. ஸோ அதுல நம்ம போயிடலாம் அப்படிங்கிறாரு. ஜாயேங்கே. ஷேகர் சொல்றான், தப் தோ அப்படி என்றால், படி குஷி
ஹோகி அப்படி என்றால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, வாங்க வேற என்னெல்லாம் பார்ப்போம் அடுத்த கேள்வி. அதுக்கப்புறம் கேட்குறான், பிதாஜி ஹம் வஹா கியா கியா தேக்கேங்கே. அப்பா அங்கு கியா கியா என்னென்ன பார்ப்போம். ஸோ அங்க என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாப்ல. ஜூக்கு போறான் இல்லையா? அதனால பிதாஜி பிதாஜி சொல்றாரு, வஹா கை ஜான்வர் और பக்ஷி ஹை. அங்கு நிறைய ஜான்வர் விலங்குகள் மற்றும் பறவைகள் இருக்கின்றன. அங்க நிறைய பறவைகளும் பட்சி ஐ மீன் விலங்குகளும் இருக்கின்றன. தும் ஷேர் அப்படின்னா நீ வந்து சிங்கம், பாக் புலி, ஆதி கூங்கார் ஜான்வர் பி தேக்கோகே. நீ அங்க புலி சிங்கம் மாதிரியான குருயலான அனிமல் கூட பார்க்க முடியும், பாப்ப அப்படிங்கிறாரு. அடுத்த பக்கத்துல அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னும் சில வரிகள் இருக்கு. ஷேகர் சொல்றான், பிதாஜி முஜே படா டர் லகேகா. அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், ஏன்னா கொடிய விலங்குகள்லாம் பார்க்கலாம்னு சொல்றாங்க இல்லையா? மைம் கியா கரும், நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். பிதாஜி அப்படியா என்ன சொல்றாருன்னா, டர்னா மத் பயப்படாதே. டோன்ட் அதான் சொல்லுவாங்கல்ல பயப்படாதே அப்படிங்கிறது. மத்துனா டோன்ட்னு அர்த்தம், டர்னானா பயப்படுதல். ஸோ மத்து போறதுனால அதனுடைய நெகட்டிவ் பொருள் பயப்படாதே. வே சப் தூர் பிஞ்சிரே மே ஹோங்கே. அவை அனைத்தும், வே சப்னா அவை அனைத்தும், தூர் தூரமாக, பிஞ்சிரேனா கூண்டு, மேனா இல், அவை அனைத்தும் தூரமாக கூண்டில் இருக்கும், ஹோங்கேனா இருக்கும். வஹா சீதா பாலு சியார் லோம்டி பேடியாங் கைண்டா ஊண்ட் ஹாத்தி ஹிரன் கர்கோஷ் பந்தர் கங்காரு ஆதி ஜான்வர் பி ஹோங்கே போன்ற விலங்குகள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த விலங்குகளுடைய பேர்லாம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? ஸோ அவைகள் தான், அதனால பேர் தனியா சொல்லல, வேகமா சொல்லிட்டு வந்துடுறேன். சீதா நம்ம இங்கிலீஷ் படிக்கிறாதே சீதா தான். பாலு வந்து கரடி. சியாருங்கிறது பாத்தீங்கன்னா நரி, ஜாக்கல். லோம்டி அப்படிங்கிறது குள்ள நரி. பேடியானா ஓனாய். கைண்டானா ரைனோசரஸ் காண்டாமிருகம். ஊண்ட்னா கேமல். ஹாத்தி யானை. ஹிரன் மான். கர்கோஷ் அப்படின்னா முயல். பந்தர் குரங்கு. கங்காரு கங்காரு தான். ஸோ இந்த விலங்குகள் எல்லாம் கூட அங்க இருக்கும் அப்படிங்கிறாரு. ஷேகர் சொல்றான், தபு தோ டீக் ஹை, அப்படி என்றால் சரி. பிஞ்சரே மே ஹோங்கே தோ மைம் நஹி டருங்கா. பிஞ்சரே மே ஹோங்கே கூண்டில் இருந்தால், தோ அப்படி என்றால், மை நஹி டருங்கா நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு அடுத்து பிதாஜி சொல்றாரு, வஹா தும் கை கிஸ்மோ கே மோர். நீ அங்கு, வஹாங்னா அங்கு, நீ கைனா மெனி நிறைய, கிஸ்மோனா விதமான, மோர் மோர்னா பீகாக் நிறைய விதமான மோர் மயில்கள், ரங்கு பிரங்கே வண்ண வண்ணமான, தோத்தே தோத்தேனா பச்சை கிளிகள், அதெல்லாம் பார்க்க முடியும், கிளிகளை பார்க்கலாம். அவரு தோத்தேனா கிளி, வண்ண வண்ணமான கிளிகள், ரங்கு பிரங்கே அப்படின்னா பல வண்ணங்கள்னு அர்த்தம். அவரு கை விதேசி பக்ஷி மற்றும் பல, கை மீன்ஸ் பல, விதேசினா வெளிநாட்டு, பக்ஷி பி தேக் சகோகே பறவை, வெளிநாட்டு பறவைகள் கூட பார்க்க முடியும், உன்னால் பார்ப்ப அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, பிதாஜி ஷேகர் சொல்றான், பிதாஜி மோர் முஜே பஹுத் பசந்த் ஹை. அப்பா எனக்கு மயில் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். மோர்னா பீகாக், முஜேனா எனக்கு, பஹுத் பசந்த் ஹை ரொம்ப பிடிக்கும். வே பஹுத் சுந்தர் லக்தே ஹை, அவ ரொம்ப அழகா, வேனா அவை, பஹுத் சுந்தர்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, பிதாஜி சொல்றாரு, அச்சா சோஜாவ் நல்லது, சோஜாவ் அப்படின்னா தூங்க, தூங்க போ அப்படின்னு சொல்றாரு. சீக்கிரம் தூங்குனாதானே மறுநாள் காலையில நம்ம போக முடியும், அதனால சோ தூங்க, ஜாவோன்னா போ. ஹம் கல் சுபஹ, நாம் கல்னா நாளை, சுபஹ நிக்கலேங்கே நாம காலை, சுபஹ கல்லுங்கிறது நாளை, நாளை காலை, நிக்கலேங்கே புறப்படுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பாடம். இதுல கேள்வி பதில்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அடுத்த பக்கத்துல இந்த பாடம் முடியுது இல்லைங்களா, அதனோட அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். இது வந்து காலி ஜெகஹ பரோ, காலி ஜெகஹ பரோனா ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ என்னென்ன இருக்கோ அப்படியே பார்த்துட்டு தான், இதோட புக் பேக்லயும் இது எல்லாமே இருக்கு. இங்க என்னென்ன வரும்ன்றத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. வே தோனோ டேஷ் கே கர் ஜாயங்கி, அம்மாவும் சிஸ்டரும் எங்க போறாங்க, அம்மாவும் சகோதரியும். நானி கே கர் ஜாயங்கி, நானி வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு எழுதணும். வஹா கை அங்கு நிறைய, டேஷ் இந்த இடத்துல விலங்குகள் மற்றும் பறவைகள் இருக்கின்றன. வஹா கை ஜான்வர் அவுர் பக்ஷி ஹை அப்படின்னு வரணும். வே சப் அவை அனைத்தும், தூர் அப்படின்னா தூரமாக, கூண்டில் இருக்கும். இங்க வந்து பிஞ்சிரே அப்படிங்கிற வார்த்தை வரும். பிஞ்சிரேனா கூண்டுன்னு அர்த்தம். கை டேஷ் பக்ஷி பி தேக் சகோகே நிறைய டேஷ் பறவைகளை கூட பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விதேசி வெளிநாட்டு பறவைகள் கூட பார்க்க முடியும் இல்லையா. ஹம் கல் சுபஹ நிக்கலைங்க நாம் நாளை காலை அப்படிங்கிறது, சுபஹ அப்படின்னா காலை, புறப்படுவோம் அப்படிங்கிறது தான் இது. இதுக்கு அடுத்து வினாவிடை எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த பக்கத்துல ஆக்சுவலா மேட்சும் கொடுத்துருக்காங்க. மிலான் கரோ அப்படின்னா மேட்ச் பண்றது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இங்க சிங்கம் கொடுத்துருக்காங்க, ஷேர். ஷேருக்கு பாத்தீங்கன்னா
என்ன குடுத்துருக்காங்க? ஷேர், பால்து ஜான்வர், அண்டா, படா ஜான்வர், விதேஷி பக்ஷி, ஜங்லி ஜான்வர் குடுத்துருக்காங்க. ஸோ ஷேர் வந்து ஜங்லி ஜான்வர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து காய். காய் வந்து பால்து ஜான்வர். அதுக்கப்புறம் முர்கி. முர்கி வந்து முட்டை, அண்டான்னு மேட்ச் பண்ணணும். ஹாத்தி. ஹாத்தி வந்து படா ஜான்வர், பெரிய விலங்கு. சிடியாகர் அப்படின்னா மிருக காட்சி சாலை. அதுல வந்து வெளிநாட்டு பறவைகளை பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஷேர் வந்து ஜங்லி ஜான்வர், காய் வந்து பால்து ஜான்வர், முர்கி வந்து அண்டா, ஹாத்தி வந்து பெரிய அனிமல், படா ஜான்வர். சிடியாகர் அது வந்து விதேஷி பக்ஷி. ஸோ வெளிநாட்டு பறவைகள். ஸோ இதுதான் வந்து மேட்ச். உங்களுக்கு தெரியல அப்படின்னா புக் பேக்ல இருக்கு, நீங்க பார்த்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பத்தாவோ அவர் லிக்கோ, சொல்லு அப்புறம் அப்படியே எழுது அப்படிங்கிறாங்க. கேள்வி பதில். ஷேகர் கிஸ்கே சாத் சிடியாகர் செலேகா. யார் கூட சிடியாகர் போறான்? பிதாஜி கே சாத். ஷேகர் இந்த கிஸ்கேங்கிற வார்த்தை எடுத்துட்டு பிதாஜி கே சாத் சிடியாகர் செலேகா. சித்ரா கிஸ்கே சாத் நானி கே கர் சலேகி. சித்ரா யாரு கூட நானி வீட்டுக்கு போறாங்க? சித்ரா மாதாஜி கே சாத் நானி கே கர் சலேகி. ஸோ அம்மா கூட போறா. அதுக்கப்புறம் பிதாஜி அவர் ஷேகர் சிடியாகர் மே கியா கியா தேக்கேங்க, என்னெல்லாம் பார்ப்பாங்க? அந்த நிறைய விலங்குகள் மற்றும் பறவைகள் பார்ப்பாங்க அப்படின்னு எழுதிடலாம். पिताजी और शेखर चिड़ियाघर में कई जानवर और पक्षी देखेंगे அப்படின்னு நீங்க எழுத வேண்டியதான். क्या क्या பதில் कई जानवर और पक्षी. 5 ஜங்கிலி ஜான்வரோं का नाम लिखिए. 5 வந்து காட்டு விலங்குகளுடைய பெயர் எழுத சொல்றாங்க. நம்ம இங்க இருக்கக்கூடிய விலங்குகள்ல ஏதாவது ஒரு 5 எழுதலாம். இங்க நிறைய இருக்கு இல்லையா? யானை, புலி, சிறுத்தை, கரடி, அந்த மாதிரி எது வேணா ஒரு 5 எழுதிருங்க. ஸோ இதுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மார்க் பண்ணி வைங்க. இந்த பாடத்துல இருக்க எல்லா பாடங்களையும் பார்க்கறதுக்கு, அதாவது நவீன் ஹிந்தி பரீட்சை புக்ல இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல்ல ரமாகுமார் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருக்க எல்லா பாடங்களும் இருக்கும். அடுத்தடுத்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.